எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே கட்டமைக்கப்பட்ட பன்னெடுங்காலமாக கடைபிடித்து வருகிற ஒரு கோட்பாட்டை தகர்த்து முற்றுமுழுதாக வேறு ஒரு கோட்பாட்டை கட்டமைக்க முயலும் போது அதை ஏற்பார்கள், எதிர்ப்பார்கள், அதை ஆதரிப்பார்கள் அல்லது வெறுப்பார்கள் என்றெல்லாம் கவலைப்பட்டு கொண்டு இருக்க முடியாது. அப்படி இருந்திருந்தால் உலகெங்கிலும் இத்தனை மாறுதல்கள் பிறந்திருக்காது, வந்திருக்காது. இந்த உலகிலே பெரும்பாலானோர் உலகம் போற போக்கிலே தான் போக நினைக்கிறார்கள். ஆனால் யாராவது ஒருவன் தான் இந்த உலகத்தை தன் போக்கிலே திருப்ப நினைக்கிறான். அவன் தொடக்கத்தில் ஏசப்படுகிறான், பேசப்படுகிறான், விமர்சிக்கப்படுகிறான், தூற்றப்படுகிறான், எள்ளி நகையாடப்படுகிறான். ஆனாலும் பாருங்கள், இந்த உலகம் பெற்றிருக்கிற இத்தனை மாறுதல்களுக்கும் காரணம் உலகத்தை தன்போக்கிலே திருப்ப நினைத்தவன் தான் என்கிறார் அறிஞர் பெர்னாட் ஷா. நம்முடைய தமிழ் அறிவியலின் பெருமைமிகு அடையாளமாக இருக்கிற ஐயா அப்துல் கலாம் அவர்கள், நீ ஒவ்வொரு நாளையும் உனதாக்கு, எவரையும் சம உணர்வுடன் சந்தி, நீ பட்டறை கல்லானால் அடி தாங்கு, ஆனா நீயே சம்மட்டியானால் ஓங்கி அடி என்கிறார். பன்னெடுங்காலமாக பட்டறை கல்லாக இருந்த அடிதாங்கிய இனத்தின் பிள்ளைகள் இப்போது சம்மட்டியாக மாறி ஓங்கி அடிக்க தொடங்கி இருக்கிறோம். என் அன்பு பெற்றோர்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, உலகெங்கிலும் பல்வேறு மாறுதல்களை உருவாக்கிய எல்லோரும், மாபெரும் புரட்சியை ஏற்படுத்திய எல்லோரும் சாதாரண மக்களில் இருந்து வந்தவர்கள் தான். இந்த மண்ணிலே கூட அடிமைப்பட்டு கிடந்த இந்த நாட்டின் விடுதலைக்கு அகிம்சை முறையில் போராட்டத்தை முன்னெடுத்த அண்ணல் காந்தி, பன்னெடுங்காலமாக தாழ்த்தி வீழ்த்தி வைக்கப்பட்ட மானுட சமூகத்தை, ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்களை உரிமை பெற வைத்து உயர்ந்த நிலையில் தூக்கி நிறுத்தியவன் அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர். அதுவும் மகத்தான ஒரு புரட்சி. இப்படி வரலாற்றின் வழிநெடுகிலும் ஒவ்வொருவனும் மனச்சான்று வழிநடத்தியபடி வழிநடந்து மாபெரும் மாறுதல்களை மண்ணெங்கும் நிகழ்த்தி இருக்கிறார்கள். கிப விடுதலை புரட்சியாளன் பிடல் காஸ்ட்ரோ, தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன் என்றால், அதுபோலதான் மார்க்ஸ், ஒருவன் தனக்காகவும் தன் குடும்பத்திற்காகவும் உழைக்க தொடங்குகிற போது அவன் மனிதனாகிறான். தானும் தன் குடும்பமும் வாழ்வது போல தான் பிறந்த சமூகமும் வாழ வேண்டும் என்று ஒருவன் உழைக்க தொடங்கினால் அவன் மாமனிதனாகிறான் என்கிறான். அப்படித்தான் உங்கள் பிள்ளைகள், நாங்கள் மட்டும் வாழ்ந்தால் போதாது, என் இனமும் என் சமூகமும் வாழ வேண்டும் என்று உழைக்க தொடங்கினோம். ஆனால் இன்று நாங்களும் வாழவில்லை, எங்கள் சமூகமும் வாழவில்லை. எது ஒன்றும் எங்களுக்கு இல்லாத ஒரு நிற்கதி நிலையில் நின்று கொண்டிருக்கிற ஒரு அடிமை இனத்தின் மக்களாக நாங்கள் நிற்கிறோம். எங்களுக்கு என்ன இல்லை? நிலம் இருக்கிறது, வளம் இருக்கிறது, அளப்பெரிய அறிவு ஆற்றல் இருக்கிறது, மனித உடல் வலு இருக்கிறது, உழைக்கும் ஆற்றல் இருக்கிறது. எல்லாம் இருந்தும் மீள எழ முடியாத வறுமை இருக்கிறது. காரணம் என்ன? நீரும் உயிரென்றே, நிலவும் உயிரென்றே, மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என்று மோசிக்கிறார் பாடுறார். நீர் உயிர்தான், நெல்லும் உயிர்தான், மிக முதன்மையான ஒன்றுதான். ஆனாலும் அது ரெண்டும் பயனற்று போகும். எப்போது நல்ல ஒரு மன்னன், நல்ல ஒரு அமைச்சன் இருந்து நாட்டை ஆளவில்லை என்றால் அது ரெண்டும் உயிராக இருக்காது. இன்று உங்க நாட்டிலே நீர் தரமாக உயிராக இருக்கிறதா? உணவு நஞ்சில்லாமல் இருக்கிறதா? ஏன்? மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம், நல்ல மன்னன் இல்லை.
வருகிறவர் போறவர் எல்லாம் ஊழலை ஒழிப்போம், லஞ்சத்தை ஒழிப்போம் என்கிறார்கள். இவர்களை ஒழிக்காமல் நீங்கள் எப்படி ஒழிப்பீர்கள்? லஞ்சம், ஊழல் தேசியமயமாக்கப்பட்ட ஒரு தேசத்தின் பிள்ளைகள் நாம். இந்த லஞ்சத்திற்கான விதை, ஊழலுக்கான விதை எங்கே? வாக்குக்கு காசு கொடுக்கிற இடத்தில் தான் ஊண்டப்படுகிறது. ஒரு முதலாளி முதலீடு செய்கிறான் என்றால் தன் லாப தேவைக்குத்தான், மக்கள் சேவைக்கு இல்லை. இதை மனித அறிவு புரிய வேண்டும், உணர்த்த வேண்டும். இங்கே உலகெங்கிலும் மாறுதல்கள் இப்படித்தான் தோன்றியிருக்கிறது. என் அன்பு சொந்தங்களே, மக்களின் மனத்தில் இருந்துதான் தோன்றியிருக்கிறது. மண்ணில் தோன்றுவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் ஒரு மாற்றத்திற்கான சிந்தனை என் மக்களின் மனதில் எழுமானால், தோன்றுமானால் அந்த மண்ணில் தானாக புரட்சி வெடிக்கும். எப்படியான மாற்றத்திற்கான சிந்தனை? எனக்கு சேவை செய்ய வருகிற ஒருவன் என்னுடைய பிரதிநிதி, எனக்கு எதற்கு வாக்குக்கு காசு தர வேண்டும் என்ற கேள்வி எழுமானால் அந்த இடத்தில் மாற்றத்திற்கான சிந்தனை வந்துவிடும். இலவசம் தருகிறீர்கள், சரி, அதில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுக்கிறீர்கள் என்ற கேள்வி, எங்கிருந்து எடுப்பார்கள் என்ற கேள்வி உங்களுக்கு எழுமானால் அதுதான் மாற்றத்திற்கான சிந்தனை, அதான் புரட்சிகரமான அரசியலுக்கான விதை. அந்த எண்ணம் வர வேண்டும். ஒரு நாட்டில் கல்வியை கொடுக்க வேண்டியது அரசின் கடமைதானே. அது ஏன் மாணவனை கடன் வாங்கி கற்க வைத்து மாணவர்களின் கல்வி கடனை தள்ளுபடி செய்வதை சாதனையாக பேசுகிறது? கல்வி மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை, அது கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. கல்வியை தன் நாட்டு குடிகளுக்கு கொடுக்க வேண்டியது அரசின் கடன். அதை எப்படி மாணவனுக்கு கடனாச்சு? ஒரு நாட்டின் குடிகளை ஆகச் சிறந்த செல்வம் அறிவு செல்வம், அந்த செல்வத்தை கொடுத்து ஒரு அறிவு சமூகமாக தன் நாட்டு குடிகளை படைக்க வேண்டியது அந்த நாட்டை ஆளுகிற அரசனுடைய கடமை, அமைச்சனுடைய கடமை. அது எப்படி கல்வி கடனாகும்? கல்வி கடனாக பல ஆயிரம் கோடியை தள்ளுபடி செய்கிற நீங்கள், ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒவ்வொரு தேர்தலுக்கும் தள்ளுபடி செய்கிற நீங்கள், அந்த கடனில் இழக்கிற தொகைக்கு கல்வியின் தரத்தை உயர்த்திவிட்டால் என் பிள்ளை எதற்காக கடன் வாங்கி கல்வி கேட்கிறான்? ஏன்? இந்த கேள்வியை என் பெற்றோர்கள், என் உடன் பிறந்தார்கள் உங்களுக்குள் எழுப்புவீர்களானால் அதுதான் மாற்றத்திற்கான சிந்தனை, மகத்தான அரசியல் புரட்சிக்கான விதை. இவ்வளவுதான். அறிவை வளர்க்கும் கல்வியும், உயிரை காப்பாற்றும் மருத்துவமும், உலக உயிர்களின் உயிர் தேவையும் இருக்கிற தண்ணீர், இது மூன்றும் உயர்ந்த சந்தை பண்டம். இதை வித்தால் நிறைய லாபம் கிடைக்கிறது. அதிக லாபம் ஈட்டும் தொழிலாக அடிப்படை கல்வி, உயிர் காக்கும் மருத்துவம், உலக உயிர்களின் உயிர்ப்பாலாக இருக்கிற நீர், இது மூன்றும் சந்தையாயிட்டால் அது நாடென்று அவன் சொல்வது, அது சுடுகாடு. இதை எப்படி விற்கலாம் என்ற கேள்வி நீங்கள் எழுப்பினீர்கள் என்றால், கல்வியை, மருத்துவத்தை, குடிநீரை கொடுக்க வேண்டியது ஒரு அரசின் அடிப்படை கடமை, முதன்மையான கடமை. அதையே முதலாளிகளிடம் கொடுத்துவிட்டு உனக்கு என்ன வேலை? அரசின் வேலை என்ன? எல்லாவற்றையும் தனியாருக்கு கொடுத்த என் அரசு டாஸ்மார்க்கை மட்டும் அதுவே நடத்தது. சாராயத்தை அரசு விற்குது, குடிப்பகத்தை அரசு வைத்திருக்கிறது, படிப்பகத்தை தனியார் முதலாளிகளிடம் கொடுத்து விடுகிறது. இது எப்படிப்பட்ட அரசு என்ற எண்ணம் உங்களுக்கு எழுமானால் அதுதான் மாற்றத்திற்கான சிந்தனை, அதுதான் புரட்சிக்கான விதை. சாராய கடையை திறந்து வைத்துவிட்டு கணக்கில்லாத போதையை பள்ளி, கல்லூரி, வழிபாட்டு தலங்களில் கிடைக்க வாய்ப்பை ஏற்படுத்திவிட்டு பெண்களுக்கான பாதுகாப்பு என்று பேசுவது எவ்வளவு பைத்தியகாரத்தனம். சட்டம் இருக்கிறது, ஒழுங்கு எப்படி இருக்கும்? 100 விழுக்காடு குற்றத்திலே 99 விழுக்காடு நிறைந்த போதையிலே நிகழ்த்தப்படுகிறது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். ஒரு நல்ல ஆட்சி, ஒரு நல்ல அரசு, மக்களின் நலன் சார்ந்த அரசு, தன் குடிகளை மீது பற்று கொண்ட அரசு, காதல் கொண்ட அரசு, தன் குடிகளை குடிக்க வைத்து உழைக்கும் திறனற்ற, சிந்திக்கும் திறனற்ற, உடல் வலுவற்ற குடிகளாக மாற்றி, குடி நோயாளிகளாக ஒரு மயக்க நிலையிலே வைத்து அவர்களிடமிருந்து பணத்தை பறித்து 50,000 கோடிக்கு பறித்து அதை வைத்து ஆட்சி செய்கிறோம் என்றால் எப்படி? நஞ்சை கொடுத்து விட்டு நல்ல உடையை கொடுப்பது எப்படி? உண்வதற்கு நஞ்சை கொடுத்து விட்டு உடுத்திக்கொள்ள நல்ல ஆடையை கொடுத்து பயன் என் பெற்றோர்களே, என்ன? எப்படி? இதை எப்படி ஒரு அறிவு சமூகம் சகித்துக் கொள்கிறது? எப்படி? எங்கே கொண்டு போய் நிறுத்துவார்கள் இந்த சமூகத்தை என்று நீங்கள் யோசிக்க வேண்டாமா? 2 வயசு பிஞ்சு குழந்தையை வன்புணர்வு செய்து கொலை செய்ய ஒரு மகனுக்கு எண்ணம் வருது.
ஒரு ஆண்மகனுக்கு துணி வருது, சிந்தனை வருது என்றால் இந்த சமூகம் எவ்வளவு கேடுகட்டு போகிறது. அவ்வளவுதானே. எனவே என் அன்பு சொந்தங்கள், இந்த தேர்தலை இதுவரை நடந்த வழக்கமான தேர்தல் போல நீங்கள் கடந்து நடந்து செல்லக்கூடாது. உங்கள் அன்பு பிள்ளைகள் எடுத்து வைக்கிற இந்த தேர்தல் களத்தில் எடுத்து வைக்கிற கருத்துக்களை கொஞ்சம் கவனியுங்கள். மற்ற கட்சிகள், மற்ற தலைவர்கள் எடுத்து வைக்கிற கருத்துக்களையும் கேளுங்கள். ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள் வந்தால் அதை செய்வோம் இதை செய்வோம் என்றால் வந்தபோது ஏன் செய்யவில்லை என்று கேளுங்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள், என்ன செய்வோம் என்று சொல்கிறார்கள் என்று பாருங்கள். என் மொழி, என் இனம், என் நிலம், என் வளம், என் காடு, என் மக்களின் நலன் என்று யாராவது பேசுகிறார்களா என்று பாருங்கள். என் பிள்ளைகளின் கல்வி, என் மக்களின் மருத்துவம், என் மக்களுக்கான குடிநீர், என் மக்களுக்கான கல்வி, அதற்கேற்ற வேலை வாய்ப்பு என்று யாராவது பேசுகிறார்களா என்று பாருங்கள். தமிழ்நாடு தேர்வாணையத்தில் தேர்வு எழுதி வேலைக்காக காத்திருக்கிற இளைஞர்களின் எண்ணிக்கை மட்டுமே, அன்பு பெற்றோர்களே, அருமை உடன் பிறந்தார்களே, 70 லட்சம் பேர். 3500 வாய்ப்பு தான் இருக்கிறது வேலைக்கு. 50 லட்சம் இளைஞர்கள் போட்டித் தேர்வு எழுதுகிறார்கள். அப்படி என்றால் எது ஒன்று இங்கே சரியாக இருக்கிறது என்று பாருங்கள். எது? தரமான போக்குவரத்து, தடையற்ற மின்சாரம், குடிக்க நீர், படிக்க கல்வி, பார்க்க மருத்துவம், படித்தால் வேலை, உண்ண உணவு, சுவாசிக்க காற்று, எது ஒன்று உங்களுக்கு இருக்கு? எது இருக்கிறது? எது இருக்கிறது? 5 ஆண்டு காலத்தில் எப்படிப்பட்ட மாறுதலை இந்த நாட்டில் உருவாக்கி இருக்க முடியும்? 10 ஆண்டுகளில் வெள்ளையர்கள் அடிமைப்படுத்தி ஆண்ட போது
தீண்டப்படாத நகரம் என்று இருந்த சிங்கப்பூரும் மலேசியாவும் இன்று ஜாய்ஃபுல் சிங்கப்பூர், கலர்ஃபுல் மலேசியா என்று உலகத்தின் தரத்திற்கு அந்த நாடை உயர்த்தி உலக கல்வித்தரத்தில் 3வது இடத்தில் ஒரு குட்டி மாவட்ட அளவிற்கு இருக்கிற ஒரு நாடு சிங்கப்பூர் இருக்கிறது என்றால் அங்கு ஒரு கனவை சுமந்த ஒரு தலைவன் வந்தான். லீ குவான் யூ என்ற பெருநாயகன் வந்தான். அவன் தன் பெருங்கனவை 10 ஆண்டுகளில் நிறைவேற்றி காட்டினான். 60 ஆண்டுகளாக ஆண்ட இவர்கள் நம்ம எந்த நிலையில் நிறுத்தியிருக்கார்கள் என்று என் அருமை சொந்தங்கள் எண்ணி பார்க்க வேண்டாமா? யோசித்து பார்க்க வேண்டாமா? ஒரு நலத்திட்டம் பெருமையோடு சொல்லிக்கொள்ள ஒன்று எது இருக்கிறது என்று சொல்லுங்கள். எது இருக்கிறது? இருக்கிற பேருந்து நிலையத்தில் ஓடுவதற்கு தரமான பேருந்து இருக்காது. ஆனால் 100 ஏக்கர் 200 ஏக்கரில் 500 கோடிக்கு பேருந்து இருக்கிற. விண்ணூர்தி நிலையத்தில் பறக்க விண்ணூர்தி இருக்காது. ஓட்டுபவன் தனியார் முதலாளி. 5000 ஏக்கரில் துறைமுகம், ஏர்போர்ட்டு, விண்ணூர்தி நிலையம் இருக்கிற. துறைமுகத்திலே சரக்கு கப்பல் ஏறவோ இறங்கவோ தடை இல்லை. 60 விழுக்காடு 40 விழுக்காடு தான் அங்கேயே வேலை நடக்கிறது. ஆனால் 6111 ஏக்கரில் தனியார் முதலாளி துறைமுகம் கட்டுவார். எது இது? இதெல்லாம் எந்த மாதிரியான போக்கு? சுமாலிஸ் பியூட்டிஃபுல்ங்கிறான் EF சுமாசர். சிறியதே அழகுங்கிறான். இருக்கிறதுல நிறைவு கொள்ளுங்கிறான். இருக்கிற பேருந்தில் என்ன பிரச்சனை? இப்ப கோவை விண்ணூர்தி நிலையத்தில் எனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? சென்னை துறைமுக விண்ணூர்தி நிலையத்தில் என்ன பிரச்சனை? பறக்கதான் விண்ணூர்தி இல்லை. அப்புறம் எதுக்கு 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்ட போற? எது கட்ட போற? 50 ஆண்டுகள் கழிச்சு பயணிக்கிற மக்களின் வசதிக்கு, 50 ஆண்டு கழிச்சு சுவாசிக்க காத்தும் குடிக்க நீரும் படிக்க கல்வி பார்க்க வேலை நஞ்சில்லாத உணவும் இருக்குமா? நீ யோசிக்கல? இங்க இருக்கிற வாழுகிற மனிதன் வாழ்வதற்கு ஒரே ஒரு பூமி தான் இருக்கு. உலகத்தில் எல்லா பயலுக்கும் தெரியும். எந்த கோள்களையும் உயிரினன் வாழ வாய்ப்பு இல்லை. இங்கதான் நீருங்காற்றும் இருக்கு. இதை விட்டு ஒவ்வொரு தடவையும் பல ஆயிரம் கோடியை செலவழிச்சு சந்திர மண்டலத்துக்கு போறேன், விண்கலத்துல போய் விண்கலத்தை பாக்குறேன், சந்திர மண்டலத்துக்கு சந்திராயன அனுப்புறேன். என்ன பண்ற? அங்க போய் இருக்கிற பூமியில நீரையும் காற்றையும் காப்பாத்தி வைக்க துப்பு இல்லை உனக்கு. உறிஞ்சி வித்துட்ட. காற்றை புறா நஞ்சாக்கி கந்தக தூசி ஆக்கிட்ட. நச்ச ஆலைகளை நிறுவி என் தாயின் நெஞ்செல்லாம் காயமாக்கிட்ட. மலையை என் தாயின் மார்வறுத்து வித்து தின்னுட்ட. ஆத்து மணலை போல அள்ளி காசாக்கி நாசமாக்கிட்ட. என்ன இருக்கு? மீத்தேனு ஈத்தேனு ஹைட்ரோ கார்பன் இளவு வெங்காயம்னு என் தாயின் ஈரக்குலை இருதயத்தை சிறுநீரத்தை அறுத்து நாசம் பண்ணிட்ட. ஏன்னா அறிவுகட்ட ஜென்மங்களே, மாட்டு சாணத்துல எத்தனை லட்சம் டன் மீத்தேன் வேணுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம்னு இயற்கை எரிகாற்று இருக்கும்போது பைத்தியமே என் மண்ணை எதுக்கிடான்னு. மாட்டு சாணத்துல எடுக்கும்போது என் மண்ணை என் தாயின் மாற இருக்கிற ஈரக்குலைய இருக்கிற அறிவு இருக்கிறேன் செய்யற செயலா? அறிவு இருக்கிறவன் இயற்கையான மின்சாரம் இருக்குது. பைத்தியக்காரா, சூரிய ஒளி காற்றாலை கடல் அலையில எதுக்குடா என் தாயின் இதயத்தை போய் நோண்டிக்கிட்டு இருக்க? நெய்வேலி பழுப்பு நிலத்துல 66 ஏக்கரை தோண்டிருக்கான். போரின் பேரொழிக்கு பிறகு கூட மக்களை குடியேற்றிடலாம். இந்த நிலக்கரி எடுத்த இடம், இந்த அணுகுளம் எடுத்த இடம், இந்த மீத்தேன் எடுத்த இடத்துல மக்களை குடியேற்ற முடியுமா? எதுக்கு உனக்கு கல்வி, அறிவியல், புவி எல்லாம் படிக்கிற? எதுக்கு படிக்கிற? உயிரி எல்லாம் படிக்கிற? இதெல்லாம் படிக்கிறது இல்லையா? நிலக்கரியில் இருந்து தயாரிக்கிறதா மின்சாரம்? காற்று மாசுபடுவதற்கும் புவி வெப்பமாவதற்கும் பெருங்காரணம் பன்னெடுங்காலமாக பூமியில் புதைந்த எரிபொருள்களை தோண்டி எடுப்பதாங்கிறான். நிலக்கரி, மீத்தேன், ஈத்தேன் எடுக்கிறதாங்கிறான். உனக்கு தான் இயற்கை சூரிய ஒளி இருக்கு, காற்றாலை இருக்கு, கடல் அலை இருக்கு. எப்ப வேணாலும் எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கொள்ள முடியும் வாய்ப்பு இருக்கும் போது எதுக்கு போற? அது தீர்ந்து விடுகிற வளம், இது தீராத வளம். இங்க வா. சாராயம் 50,000 கோடி, பால் 3 லட்சம் கோடி. அது உயிரை எடுக்குது, இது உயிரை கொடுக்குது. அதை மூடிட்டு வா பால் பொருளாதாரத்துக்கு வா. பைத்தியமே, பால் பொருளாதாரத்துக்கு வா. ஏன்? மாடு வளர்க்க மாட்டார் இவரு, அசிங்கம். ஆவின் பால் விற்பாரு வெங்காயம். எங்கடான்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டாப்ல. ஆவின் பாலை அரசு விற்கதா விற்கலையா சொல்லு. அப்ப எங்க மாடங்க? பால் வளத்துறைக்கு அமைச்சர், பால் இருக்கு, வளம் எங்க? கால்நடைத்துறைக்கு தனியா அமைச்சர், கால்நடைத்துறைக்கு அமைச்சர், கால்நடை எங்க? பதில் இருக்கா உன்ட்ட? பதில் இருக்கா? உனக்கு எங்க இருந்து பால் வருது? குஜராத்ல இருந்து அமுல்னு வருது. அவன் பாலை வாங்கி குடிக்கிற? ஏன் உனக்கு மாடு வளர்க்க துப்புல மாடு வளர்க்க முடியாதா? மாடு வளர்க்க முடியாது. பால், நெய், தயிர், மோர் எல்லாம் வெண்ணெய் எல்லாம் வேணும். ஆனா மாடு வளர்க்க முடியாது. உனக்கு கேவலம். பைத்தியக்கார. ஆடு மாடு மல்லடா என் உடன் பிறந்தவனே. நடமாடும் வைப்பகமடா, வங்கிடா, மொபைல் பேங்க்ங்கிறான்டா உலகத்தில் இருக்க அறிவியல் அறிஞன், எல்லா பெரிய அறிஞனும். ஒரு ஆடு 60,000 70,000, சில ஆடுலாம் 1 லட்சம் ரூபாய்க்கு போகுதுற. 1 லட்சம் ரூபாய்க்கு
1,00,000 உன்னுடைய நிலையான வைப்பு தொகை, பிக்சட் டெபாசிட். ஆடு மாடு வளர்க்கிறது அவமானம்னு பைத்தியக்கார கூட்டமே. உன்னை இவன் இன்னும் சாராயம் குடிக்க வச்சு சாகுறேன். அக்கா தங்கச்சி 6 லட்சம் பேர் தாலி எடுத்திருக்கான். தாலிக்கு என்ன மயத்துக்கடா தங்கம் கொடுக்குறேன், குடிக்க வச்சு அறுக்கத்தானடா, அறுக்கத்தானே. உனக்கு வெக்கம் இல்லை, வெக்கம் இல்லை. அக்கா தங்கச்சி தாலி எடுத்து வித்த காசை கொண்டு உனக்கு இலவசம் தரான் வாங்கிட்டு திரியே பைத்தியமே. நீ முதலமைச்சரா தேர்வு பண்ற, தாலி இருக்கிற கூட்டத்தை போய் தலைவனாக்கி மேல உட்கார வச்சிருக்க. உனக்கு வெக்கம் இல்லை? ஏய், நீ யோசிச்சு பாரு, உலகத்தில் எந்த நாட்டில் கல் இல்லை? எந்த நாட்டில் கல் இல்லை? இந்தியாவில் எந்த மாநிலத்தில் கல் இல்லை? ஏன்டா ஓ மாநிலத்தை மட்டும் தடை இருக்கு? இந்த கேள்வி எழுந்துருச்சுன்னா நீ எனக்கு ஓட்டு கூட போனோம்னா நீ பொழைச்சிக்கிடுவேன். இந்த கேள்வி எழுத அவனுக்கு. ஏன் ஓ மாநிலத்தில் மட்டும்? ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, புதுச்சேரி, பீகார், குஜராத், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா எல்லா மாநிலத்திலும் கல் இருக்கும்போது ஓ மாநிலத்தில் மட்டும் கல் எப்படி மதுவாச்சு? ஏன் அதற்கு தடை? ஏன் நீங்க கேட்கல? எங்க அப்பா நல்லுசாமி கத்திக்கிட்டே இருக்கானடா. கல்லு உணவின் ஒரு பகுதி தான், கல்லு மது அல்ல, அரசியல் அமைப்பு சட்டமே தான்டா சொல்லுது. அது எப்படா மதுவாச்சு? ஏன் ஓ மண்ணில் மட்டும்? கல் இருந்தா விவசாயி பொழைப்பான். பனை தென்ன உயிரோட இருக்கும். பனை இருந்ததுன்னா நிலத்தடி நீர் மேலோங்கி உயிர் போட இருக்கும். 1000 அடிக்கு கீழே போய் நீர் எடுத்து இப்படி வச்சுக்கிறோம். பனை நிலத்தடி நீரை வற்ற விடாது, நீர் வளமா இருக்கும். பனையை ஒழிக்கணும். ஒரு மரம், இயற்கையில் ஒரு உயிரினம் 840 பயன்பாட்டை மனித உயிருக்கு தருது என்றால் அது ஒரே ஒன்று, பனை மட்டும்தான். 10 பனை மரம் கிணத்தை சுற்றி இருந்தால் தண்ணீரை வத்த விடாதுன்னு அப்பா நம்மாழ்வார் சொல்றாங்க. அவ்வளவு அருமையான ஒரு உயிர். அது மரம் இல்லை, பயிருன்னு தான் சொல்லுது. அது ஒரு புல். அந்த பனம்பால, தென்னம்பால, ஈச்சம்பால கல்லு மதுன்னு தடை விதிச்சு விட்டு இந்த அயோக்கிய பைய டாஸ்மார்க்கை திறந்து விட்டுருக்காங்கன்னா கல்லு மதுடா, எந்த கலப்படம் இல்லாத தூய பனம்பால், தென்னம்பால், மது. சரி, மது. அப்போ ஓன் டாஸ்மார்க்கில் விற்கிற பீரு, பிராண்டி, விஸ்கி, ரம்மு, சின்னு, ஒயின் இதெல்லாம் என்ன கோயிலில் கொடுக்குற புனித நீரா? தீர்த்தமாடா டேய், எல்லாரும் வாங்கி அப்படி குடிச்சுக்கிறோங்கோ. அப்படியா? போதையின் பாதையில் செல்லாதீர்கள், உங்கள் அப்பா சொல்லுகிறேன். எந்த அப்பன்டா டாஸ்மார்க் திறந்து வச்சு வித்துக்கிட்டு இருப்பான்? எந்த அப்ப? ஏன்னா இது ஒரு நாடுன்னு வாழ்ந்துகிட்டு இருக்க. அரசு பள்ளிக்கூடத்துக்கு வர்ற பிள்ளைகளின் எண்ணிக்கை குறையுது, படிக்க போற பிள்ளைகளின் எண்ணிக்கை. படிக்க பிள்ளைகள் வரணும் மூடுற. ஏன்? தனியார் கல்வி தரமா இருக்கு, அதனால அங்க போய் படிக்கலாம்னு என் பிள்ளை போயிடுச்சு. அரசு பள்ளி வெறிச்சோடுது, மூடுற. ஏன் மூடுறாயின்னு ஆய்வு செய்யல. தரம் குறைவா இருக்குன்னு வரல, தரத்தை உயர்த்தணும்னு திட்டம் போடல. ஏன் தனியார் பள்ளிக்கூடம், அரசு பள்ளிக்கூடம் தர உயர்த்தல? தனியார் பள்ளிக்கூடம் கல்லூரி பாதிக்கப்பட்டுரும். ஏன் பாதிக்கப்பட்டுரும்? தனியார் பள்ளி கல்லூரி நடத்துறவன் யாரு? இவன் தான். யாரு? அதிகாரத்தில் இருக்கவன் தான். இவன் யார் அங்க படுத்துருமனு அரசு பள்ளியை மூடுறான். இதை கூட சிந்திக்க மாட்டியா? சிந்திக்க மாட்டேன். படிக்க வர பிள்ளையின் எண்ணிக்கை குறையுதுன்னு யோசிக்காம குடிக்க வர மக்களின் எண்ணிக்கை குறையுதுன்னு சேலத்தில் மாவட்ட ஆட்சியர் உட்கார்ந்து விற்பனை மேலாளர்லாம் ஏன் இங்கே சேல்ஸ் குறையுது, இதை எப்படி இம்ப்ரூவ் பண்றது? குவார்டர் 1 இலவசம் கொடுத்து சரியாயிரும். அயோக்கிய நாயே, இது ஒரு நாடாடா? அது டே, இது ஒரு நாடாடா? இது ஒரு நாடா? படிக்க வைக்கிறதுல காட்டுற கவனத்தை விட்டுட்டு குடிக்க வைக்கிறதுல. நிதியமைச்சர் பேசுறாரா சட்டசபையில, 40,000 ஆண்டு ஒன்றுக்கு டாஸ்மார்க் வருமானம், இதை 50,000 உயர்த்த திட்டம் திட்டுக் கொண்டிருக்கிறோம். எப்படி? குடிக்கிற மக்களை கூட்டுறது, எண்ணிக்கை இன்னும் உயர்த்துறேன், இன்னும் ஒரு 5,000 பேரை குடிக்க வைக்கிறேன். நீ எப்படி இந்த இனத்துல பிறந்து எப்படி சபிக்கப்பட்டமா? நம்ம எப்படி சாபம் வாங்கி வந்துட்டோமா? ஒரு கேவலம் கேவலம் கேவலம். இது கல்ல எதுக்கு மதுன்னு தடை வேண்டாம்? கேரளாவில் சாராயம் இருக்கு, இது இருக்கு. புதுச்சேரியில் சாராயம் இருக்கு, கல் இருக்கு. ஆந்திராவில் 2 இருக்கு. திறக்க வேண்டியதானே? ஏன் திறக்க மாட்டான்? டாஸ்மார்க் வியாபாரம் குறைஞ்சிடும். குறைந்தால் இவனுக்கு என்ன? இவன் ஆலையிலிருந்து சரக்கு எடுக்கிறது குறைஞ்சிடும். எல்லா சாராய ஆலைகளுக்கும் சொந்தக்காரர்கள் ஆட்சியாளர்கள். இந்தியாவில் எத்தனை மாநிலம்? கேரளா, மேற்கு வங்கம், இல்ல பீகார், இல்ல குஜராத்தி, எந்த மாநில முதலமைச்சருக்கு சாராய ஃபேக்டரி இருக்கு? எந்த மாநில முதலமைச்சருக்கு சாராய ஆலை இருக்கு? ஆனா சொந்தமா ஆளை வச்சு சாராயம் கட்சி விற்கிற கூட்டம் இவங்க தான். நீ இப்ப என்ன ஓட்டு போட்டு முதலமைச்சர் தேர்வு செய்ய போற? சாராய முதலாளியை தேர்வு செய்ய போறாய்டா. சாராய முதலாளிய யோசி, எதையாவது யோசிச்சு பார்த்து போடு, ஓட்ட போடு. எனக்கு போடு, என் தங்கச்சிக்கு போனா நான் சொல்லல. சரி எதுன்னு பார்த்து போடு. அறிவை கொஞ்சம் பயன்படுது, சிந்தி, யோசி. பகுத்தறிவுனா என்ன?
இவங்க சொன்ன இந்த ஈவேரா கோஷ்டி சொல்றது இல்லடா பகுத்தறிவு. எது சரி தவறு என்று ஆய்ந்து தெளிந்து முடிவெடுக்கிற திறன், அதான்டா பகுத்தறிவு. அதான் பகுத்தறிவு. சிந்திக்க வேண்டும்ரா. சிந்தித்தா சந்தேகம் வரும். சந்தேகம் வந்தா ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்வி வரும். அந்த கேள்வி தாண்டா அறிவு. அப்ப உனக்கு ஒரு கேள்வி இருப்ப, நான் கேட்டல இத்தனை கேள்வி, இதாண்டா அறிவு. இதான் அறிவு. இத கேளு, இத கேளு, உனக்குள்ள கேளு, வீட்டுல போய் கேளு, இல்ல அண்ணன் பேசுறது எல்லாம் கேளு. கேளு, எனக்கு போடணும்னு தோணுச்சுன்னா போடு, இல்லைன்னா விடு. எல்லாரும் தான் பேசுறாங்கல்ல, எல்லா தலைவர்களும். பார்த்து படிக்காம எவனாவது பேசுறான்னு அந்த கூட்டத்திலையும் தேடு. மக்களின் பிரச்சனை எவன் மனசுல இருந்து பேசுறான்னு பாரு. இவங்க ஆட்சியில இவங்க செஞ்சதை எழுதி வச்சு படிக்கிறானாடா. நாங்கள் கழக ஆட்சியிலே குடும்ப தலைவிக்கு 1000 கொடுத்தோம். அப்புறம் அதுல வந்துச்சா உங்களுக்கு வந்துச்சா? வந்துச்சு. எப்படி 1000 ரூபாய்க்கு என்ன பண்ணீங்க? ஒரு அம்மா பேட்டி கொடுக்க வைக்கிறான், நான் 1000 ரூபாய் சேர்த்து 4 ஆடு, ஒரு ஆடு வாங்கினேன், அது இப்ப 40 ஆடு ஆயிருக்கு. ஐயோ என்ன பெத்த அம்மா. இங்க பாரு, ஐயா அம்மா ஜெயலலிதா இருக்கும்போது வீட்டுக்கு ஒரு ஆடு, வீட்டுக்கு ஒரு மாடு. இவங்க வரும்போது வீட்டுக்கு ஒரு ஆடு, மாடு, நாட்டுக்கோழி. ஏன்னு கேளு, கொடுக்குறாங்களா இல்லையா? வீட்டுக்கு ஒரு மாடு, ஆடு கொடுத்தாங்களா இல்லையா? கொடுத்தாங்களா இல்லையா? ஏன்னு கேளு, கேளு ஏன்னு. ஏன்னா ஆடு, மாடு, நாட்டுக்கோழி வீட்டில் வளர்த்தா வீட்டின் வறுமை போயிடும். அட பைத்தியமே, ஆடு, மாடு, கோழி வளர்த்தா வீட்டு வறுமை போகும்னா அதை நாட்டில் நான் வளர்த்தா நாட்டு வறுமை போகுமாடா பைத்தியக்காரா? அதனால நான் சொல்றேன், அவனை வீட்டில் மேய்க்க சொல்றேன், நான் நாட்டில் மேய்க்க சொல்றேன். இதை கவர்மெண்ட் வேலைங்கிறேன். ஏடா பைத்தியக்காரா, சாராயம் ஊத்தி கொடுக்குறவன் எம்பிஏ எம்எஸ்சி எம்எட் படிச்சுட்டு என் அண்ணன் தம்பி சாராயம் ஊத்தி கொடுக்குறான்டா. கவர்மெண்ட் வேலைன்னு வச்சிருக்கேடா. உலகத்துக்கு சாப்பாடு போடுற ஆத்தால பெஞ்சித்த பெம்பெரியப்ப கவர்மெண்ட் வேலையா? விவசாயி இருக்கக்கூடாதாடா? ஆடு, மாடு, பாலின் சந்தை மதிப்பு கேள்றா. ஐயா மோடி பேசுறத கேள்றா. பெரிய சந்தை இருக்கு உலகத்துல பாலுக்கு. பாலை விட்டு நம் பொருளாதாரத்தில் தற்சார்பு அடையலாம்னு டைரி டேல பால் நாள்ல பேசுறது இருக்குடா பைத்தியமே. தட்டிப்பாரு. பீஃப் எக்ஸ்போர்ட் இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1. உலகத்திலேயே அதிக வருவாயை ஏற்றுமதி செய்து இந்தியா ஈட்டுவது மாட்டுக்கறி ஏற்றுமதி தான்டா. ட்ரெடிஷன் மீட்னு மாட்டுக்கறியை ஏற்றுமதி தான்டா. நான் ஏற்றுமதி செய்ய முடியாதாடா? பால் இருந்தா பசி இருக்காதுங்கிற அடிப்படை அறிவு இல்லையா? பால் மட்டும் இருந்தால் ஒரு நாடு பசியை சந்திக்காதுங்கிற அடிப்படை தெரியாதா அவனுக்கு? நீ ஒரு தடவை நாட்டை உன் மகன்கிட்ட கொடு, உலகத்தின் தலை சிறந்த நாடாக நான் மாற்றி படைக்கல. என்னை கேளு. நாங்க ஆளுக சின்ன ஆளுக தம்பி. கனவு ரொம்ப பெருசு, கனவு ரொம்ப பெருசு. இது யார் வந்தது? என் பரம்பரை, என் முன்னோன். பல ஆயிரம் ஆண்டுகளாக என் முன்னவன் தூக்கி சுமந்த கனவை ஒற்றை மகனாக என் உயிர் தலைவன் பிரபாகரன் சுமந்தான். அவன் ஒருவனுக்கு தாண்டா இந்த இனத்தில் பிறந்தவனுக்கு ஒரு இனம் என்றைக்கு முழுமையான விடுதலை அடையும், அது என்றைக்கு தனக்கென்று ஒரு நாடு அடைகிறதோ அன்றுதான் அடையும். அந்த விடுதலையை என் தலையை கொடுத்தாவது பெறுவேன் என்ற ஒரே மகன் உன் இனத்தில் அவன் மட்டும்தான்டா. அவன் மட்டும்தான். அவனுக்கு மட்டும்தான் கனவு இருந்தது. 200 ஆண்டுகள் கழித்து என் இனம் எப்படி வாழ வேண்டும், உலகில் மற்ற மொழிவழி தேசிய இனங்களைப் போல உரிமை பெற்று பெருமையோடு உயர்ந்து சிறந்து வாழ வேண்டும் என்ற கனவு கொண்டவன் அவன் ஒரு மகன் தான்டா. அவன் அந்த காட்டுக்குள் கூட்டிக் கொண்டு வைத்து இந்த மகனுக்கு கடத்தினான்டா. இந்த கனவை கொண்டு போய் ஊரங்கும் விதை வீசி என்று உன்னிலும் இளைய என் பிள்ளைகளுக்கு கடத்திட்டான்டா. 36 லட்சம் மான மக்களுக்கு கடத்திருக்கேன். என்ன நான் என்ன முதலமைச்சர் மகனா, இல்ல பிரதமர் மகனா, இல்ல சாதி கட்சி வச்சு வந்தவனா, இல்ல மதத்தை சொல்லி வந்தவனா? செத்து போச்சுரா உன் மொழி இன உணர்வு. செத்து போன மொழி தமிழ், தமிழர் என்று கத்தி கத்தி 36 லட்சம் தன்மானமிக்க தமிழ் மக்களை திரட்டி ஒரு பெரும்படையை கட்டி 3வது பெரிய கட்சி. 10 ரூபா ஓட்டு காசு கொடுக்கல, என் மக்கள் கொடுக்குறான்டா காசு. கூப்பிட்டு பச்சை பிள்ளையிலிருந்து பாட்டி வரைக்கும் ஆத்தா அப்பத்தாலாம் இந்தாயா செலவுக்கு வச்சுக்கையா தேர்தலுக்கு. மாண்புமிக்க சமூகமடா இது, மகத்தான பரம்பரைடா. இத கையேந்தி விட்டியடா நீ. அரிசிக்கு, வேட்டி சேலை, பருப்புக்கு. இந்த நிலையை மாற்றி படைக்கல நான் உன் மகன் இல்ல. நீ எழுதி வச்சுக்க, உன்னை எது ஒன்றுக்கும் கையேந்த விட மாட்டேன். உன் வாழ்விடத்தில் அரசு பண்ணி தருவேன். பசிங்கிற சொல்லு இல்லாம ஒழிப்பேன். படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கு அரசு வேலை கொடுப்பேன். நான் கொடுப்பேன். வார்த்தையில சொல்ல உனக்கு புரியல, போட்டு போட்டு காட்டுவேன் எப்படி கொடுப்பேன் பாரு.
இந்த பாரு அந்த நாடு கொடுக்குது இங்க கொடுக்குறேன், இங்க பாரு இந்த நாடு கொடுக்குது இங்க கொடுக்குறேன், போட்டு காட்டுறேன் பாரு பாரு. அப்பவாவது கொஞ்சம் மாறு, பார்த்துட்டு மாறு. மறுபடியும் போகாத போய் அவனுக்கு போடாத. இந்த தொகுதியிலே தாராபுரத்திலே போட்டியிடுகிற அன்பு தங்கை திவ்யா அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்தில் வாக்களித்து நீங்கள் வெற்றி பெறுங்கள். தோற்று போனீர்களே, நீங்கள் வாக்கு செலுத்தினீர்கள், அவர்கள் வென்றார்கள், நீங்கள் தோற்று போனீர்கள். எது ஒன்றை நீங்கள் இந்த வாக்கு செலுத்தி பெற்றீர்கள்? எது ஒன்றை பெற்றீர்கள்? எதில் மேம்பட்டீர்கள்? எதிலே? நாள்தோறும் வீதியில் நின்று போராடி கவலையோடும் கண்ணீரோடும் கைகளில் மனுக்களோடும் நிற்கிற என் மக்களை, என் சொந்தங்களே, கொஞ்சம் மாறுங்கள், இந்த நாட்டை மாற்றுங்கள். உங்கள் மதிப்புமிக்க வாக்கை உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு செலுத்தி நீங்கள் வெற்றியடையுங்கள். தாராபுரத்திலே போட்டியிடுகிற அன்பு தங்கை MA BEd படித்த என் அன்பு தங்கைக்கு திவ்யாவுக்கு வேளாண்குடி மகன் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றியடையுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம். நாம் தமிழர். போடுகிற ஓட்டை எல்லாம் திருடனுக்கே தொடர்ந்து போட்டா நாட்டு நிலைமை என்ன ஆகும்? நீயும் கொஞ்சம் எண்ணி பாரு. ஊழல் லஞ்சம் பெருத்து போச்சு, உண்மை நேர்மை செத்தே போச்சு. மாண்புமிக்க மக்கள் ஆட்சி மண்ணோடு மண்ணா போச்சு. கேடுகட்ட பணநாயகம் கேலி வன்னி சிரிக்குதம்மா. பொறுப்பது பாவம்தானே, சகிப்பது சாபம்தானே. நல்ல ஆட்சி மலர்வதற்கு என்ன வழி கூறம்மா? விவசாயி சின்னத்துல ஓட்டணியும் போடம்மா. போடுகிற ஓட்டையெல்லாம் திருடனுக்கு தொடர்ந்து போட்டா நாட்டு நிலைமை என்ன ஆகும்? நீயும் கொஞ்சம் எண்ணி பாரு, இனியேனோ மாறு. விவசாய சின்னத்திற்கு போடுங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நம்ம நாட்டை. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.